வணக்கம் and welcome to KAMALS ADUPANKARAI. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு எப்படி மினி குலாப் ஜாமுன் செய்யலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு 200 கிராம் பேக்கெட், இது 200 கிராம் பேக்கெட்டில் இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் வந்து ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ சுகர் வந்து இதே மெஷர்மெண்ட்டில் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, 1:1 ரேஷியோ எடுத்துக்கோங்க. அதே போல் தண்ணியும் பார்த்திங்கன்னா எந்த மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறீங்களோ அதிலே வந்து 1:2 ரேஷியோ எடுத்துக்கோங்க. 1.5 எடுத்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் சிரப்பு, 2 எடுத்திங்கன்னா கொஞ்சம் தின்னாக இருக்கும், நல்லா ஊறுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். சிரப் மிச்சம் ஆனால் கூட நம்ம அடுத்து ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாவு எடுத்துகிட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைங்க. தண்ணி விட்டும் பிசையலாம், பால் விட்டும் பிசையலாம். நான் இப்போ வெறும் லைட்டாக பச்சை தண்ணியிலே தான் வச்சு பிசைகிறேன். ஜென்டலாக மாவு மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா திக்காக ஹார்டாக பண்ண தேவையில்ல, வெறும் விரல்லையே வச்சு ஜென்டலாக அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். அதுவாகவே நல்லா வரும் ஃப்ளஃபியாக. ஸோ இந்த அளவுக்கு ஸ்மூத் டவ் நம்ம ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு சப்போஸ் இன்கேஸ் ஸ்மூத் வரலைன்னா கொஞ்சம் நெய் மேலே தடவிக்குங்க, இல்லை நெய்யோ எண்ணெயோ கொஞ்சமாக தடவிக்குங்க, ரொம்ப தடவாதீங்க. இப்போ தண்ணி லைட்டாக விட்டிங்கனாவே இது மாதிரி ஸ்மூத்தாக வரும். இல்லை சாஃப்டாக வார்ம் மில்க், லைட்டாக வார்ம் மில்க் போட்டிங்கனாலும் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து இது ஊறட்டும். நல்லா அப்படியே வச்சுட்டு போயிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் லிட்டு போட்டு மேலே ஊற வச்சிடலாம். ஸோ இப்போ இதை நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சது நல்லா சாஃப்ட் டவ் ஆகிடுச்சு. நல்லா இப்படி திருப்பி போட்டு நல்லா பிசையலாம். நல்லா சின்னதாக நீட்டாக உருட்டிட்டு மினி பால் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணாமல் ஜென்டலாக இப்படி கையை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அப்படி லைட்டாக மோல்ட் பண்ணிங்கன்னா போதும் இந்த ஷேப்புக்கு. பக்கத்துலேயே வச்சு சுகர் சிரப்பை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப்புக்கு நல்லா கொஞ்சம் திக்காக கொதி வர அளவுக்கு நல்லா பொங்கி கொதி வரணும். இதுக்கு எதுவுமே பாகு கம்பிலாம் பதம்லாம் இல்லை, வெறும் ஒரு பிசுக்கு பதத்துக்கு முன்னால் பதம் வந்தால் போதும். நல்லா லூஸாக இருந்தால் தான் நல்லா சுகர் சிரப் அதில் இறங்கும். திக்காக இருந்ததுன்னா சுகர் சிரப் இறங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மாவில். அதனால் ஒரு பிசுப்பு பதம் வர்றதுக்கு ஸ்டேஜுக்கு முன்னால் ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே குட்டி குட்டி மினி சைஸ்க்கு நம்ம செய்கிறதுனால மினி சைஸில் பால் வந்து உருட்டி எல்லாத்தையும் ரெடியாக ஸ்மூத் டவ்வாக வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சான்றதை பார்க்கலாம். ஸோ மேலே நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 by 1 இதை இறக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்து சூடாக இருக்க போது பார்த்து இறக்குங்க. பிக்னஸாக இருந்திங்கன்னா ஒன்று மேலே பொங்கி வெளியே வந்தோடனே அப்புறமா இறக்குங்க. இல்லைன்னா அட் அ டைமில் எல்லாத்தையும் ஒன்று நாள் போட்டிங்கன்னா அப்படியே மேலே நல்லா ஒட்டிக்கும் ஒன்றோட ஒன்றா. சிம்லேயே வச்சு சுடுங்க. மேலே வந்துச்சு. அடுத்தது பால் நம்ம கீழே இறக்கி விடலாம். நம்ம உருட்டை மாவாக இருந்தாலும் போடுறதுக்கு முன்னால் ஒரு வாட்டி நல்லா அந்த ஸ்மூத் டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஒன்று ஒன்றா அப்படியே இறக்குங்க. ஸோ நம்ம இந்த சைஸ் இந்த கலர் வந்தோடனே கோல்டன் ப்ரௌன் லைட்டாக வந்தோடனே இதை எடுத்துடலாம். நம்ம இப்போ எல்லா பால்ஸையும் இப்படி போட்டு எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா போட்டு பழக்கம் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி நிறையவும் ஒரே டைமில் போட்டு எடுத்துக்கலாம். பிக்னஸாக இருந்திங்கன்னா ஒரு 4-5 ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. இது மொத்தமே பொரிச்சிட்டு பார்க்கலாம். சுகர் சிரப் நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. கொதிச்சுட்டு நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மினி குலாப் ஜாமுனை இதில் போட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 2 to 3 hours ஊறிச்சிங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். மேலே நல்லா திருப்பி விடுங்க. ஒரு 1 hour ஆன உடனே ஒரு லேயர் ஃபுல்லாக திருப்பிட்டு மேலே விட்டிங்கன்னா அப்புறம் எல்லா சைடுமே அது கோட்டிங் ஆகிட்டு நமக்கு அழகான மினி குலாப் ஜாமுன் ஜூஸியாக நல்லா கிடைக்கும். ஸோ ஒரு 3 hours ஆன உடனே நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஓவர் நைட்டு சோக் பண்ண மினி குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம போட்டதை விட எவ்வளோ நல்லா ஊறி நல்லா பெருசாக இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய மினி குலாப் ஜாமுன் ஒரு 30 மினிட்ஸ்லேயே வந்து மொத்தமாக முடிச்சிடலாம்.